எல்லோருக்கும் அன்பு வணக்கம். ஜவாது பட்டை புதல் ஜவை ஜெட் பேசுகிறேன். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலம் மீண்டும் சந்திப்பில் ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி. அத்தோடு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிழமைகளும் அதன் அதிர்ஷ்டங்களும். ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு, ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பலன்கள் உண்டு. எல்லா கிழமைகளும் ஒன்றை போலல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது. அதே போல் கிழமைகளுக்கும் ஒரு அதிர்ஷ்டங்கள் உண்டு, ஒரு துரதிர்ஷ்டங்கள் உண்டு. அதைத்தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்பர் 1, ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்யாணம் செய்யாதீர்கள். ஆமாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை வைப்பாங்க. ஆமாம், அதனால தான் பல பிரச்சனைகள், விவாகரத்துகள், டைவர்ஸ் அதிகமாக பாய்ச்சி கூட சொல்லலாம். அதனால் ஞாயிற்றுக்கிழமைகள் கல்யாணம் செய்யாதீர்கள். ஆச்சுங்களா. அடுத்து, ஞாயிற்றுக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடாதீர்கள். அன்றைக்கி சைவம் மட்டும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு உஷ்ணமான ஒரு நாள். அதனால் அசைவத்தை தவிர்த்து விடுங்கள். ஆமாம், குறிப்பாக மீனை கூட நீங்கள் தவிர்த்தரலாம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமாம், அதனால் ஞாயிற்றுக்கிழமை சைவம் சாப்பிடுங்க. கீரைகள், மற்றபடி நல்ல காய்கறிகள் சாப்பிடுங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதனால் உங்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமையோட பலன்கள் நமக்கு உடல், மனம் எல்லாவற்றிற்கும் ஆரோக்கியத்தை தரும். ஆச்சுங்களா. அடுத்து, திங்கள் கிழமைகளில் பிரயாணம் செய்யுங்கள். ஆமாம், நிறைய பேர் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரிலாம் போவாங்க. அதெல்லாம் போகாதீங்க. திங்கள் கிழமை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு தூரங்கள், மிக தூரமான பிரதேசங்கள், மற்றபடி பக்கத்தில் எங்கே சென்றாலும் சரி, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய ஒரு தூரமான விஷயங்கள்ங்கிறப்ப அது பிரயாணம் எனப்படும். ஆச்சுங்களா. அந்த பிரயாணத்தை திங்கட்கிழமை செய்யுங்கள், ரொம்ப விருத்தியாக இருக்கும். நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது கட்டாயமாக நடக்கும். ஆச்சுங்களா. அடுத்து, செவ்வாய்க்கிழமை கடனை கொடுங்கள். ஆமாம், செவ்வாய்க்கிழமை என்பது கடன் கொடுப்பதற்கு, கடனை அடைப்பதற்கு அற்புதமான ஒரு நாள். அதை மனசில் வைங்க. அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு சின்ன கடனாக இருந்தாலும் கூட சீக்கிரம் கடன் அடைஞ்சிரும். மீண்டும் கடன் வாங்க முடியாத ஒரு சூழல் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ அது என்ன நேரம் அப்படின்னா, மதியம் 12 to 2. ஆச்சுங்களா. 12 to 2 மதியம் அற்புதமான நேரம். அந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் சரி, ஒரு பேங்குக்கு போய் கடன் கட்டக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் சரி, கதவை தட்டி கொடுத்துருங்க. கடன் சீக்கிரம் ஒழியும். நீங்கள் மீண்டும் கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படாது. ஆச்சுங்களா. அடுத்து, செவ்வாய்க்கிழமை சமையலில் துவரம்பருப்பு சாம்பாரை உறுதி செய்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை பற்றி பேச நம்பர் 1 பார்த்தோமா. இப்போ நம்பர் 2 செவ்வாய்க்கிழமை பெரும்பாலும் துவரம்பருப்பு வைக்கிற அளவுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருங்க சமையலில். அது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த கிழமையினுடைய மகத்துவம் அந்த மாதிரி. அதனால் துவரம்பருப்பு சாம்பார் அப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டுருங்க. ஆமாம், ரொம்ப வீட்டுக்கு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அது. செவ்வாய்க்கிழமை தோறும் சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார் வைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க்கை. அடுத்து, புதன்கிழமை பெண் பார்க்க, நிச்சயதார்த்தம், கல்யாணம், சோசு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு காரியங்களை செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், நிறைய பேர் புதன்கிழமையை மறந்துட்டாங்க. அதனால தான் சொன்னாங்க பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். எதுக்குன்னா நல்ல காரியங்களுக்கு. அதில் குறிப்பாக கல்யாணம், நிச்சயதார்த்தம், வளையக்காப்பு, ஆச்சுங்களா, இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டு விழா எல்லாத்துக்குமே அற்புதமான ஒரு விஷயம் புதன்கிழமை. அதை மறந்துடாதீங்க. ஆச்சுங்களா. அடுத்து, வியாழக்கிழமைகளில் அகத்திக்கீரையை சமையல் சேர்த்து கொள்ளுங்கள். இது நல்ல ஒரு மருத்துவமான ஒரு குறிப்பு இது. வியாழக்கிழமை. ஆமாம், மற்ற கிழமைகளில் கீரைகளை சேர்க்காதீங்களா? சேர்க்க, அது எனக்கு தெரியாது. ஆனால் வியாழக்கிழமை குறிப்பாக அகத்திக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் வரும், மனமும் ஆரோக்கியம் வரும். அதனால் நமக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆச்சுங்களா. அடுத்து, வெள்ளிக்கிழமை குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமையில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு விடுங்கள். ஆமாம், ரொம்ப நல்லது. ஒரு மிகப்பெரிய அபிவிருத்தியான ஒரு நாள். ஆமாம், இந்த வெள்ளிக்கிழமை என்பது இறை வழிபாட்டுக்கு, குறிப்பாக சில மதங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு வழிபாடு செய்வாங்க இந்த வெள்ளிக்கிழமை. அதனால் வெள்ளிக்கிழமை இறைவனுக்கு உண்டான நாள். அவன் மிகப்பெரிய ஒரு இறை தூதரே சொல்லியிருக்கார், வெள்ளிக்கிழமை போன்ற ஒரு சிறந்த நாள் கிழமைகளில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய இறை தூதர் அவங்க. அதனால் வெள்ளிக்கிழமை இறை வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள். அதனால் ஜெபம் பண்ணுதல், தொழுகை நடத்துதல், கோயிலுக்கு செல்லுதல், மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலோடு தியானித்தல், இதெல்லாம் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கட்டாயமாக நடக்கும். ஆச்சுங்களா. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ராத்திரி பண்ணாடையை வச்சு
வீட்டுக்குள்ளே ஒரு தீபமாட்டம் ஏற்றுங்க, வீட்டுக்குள்ளே அப்படியே புகை காமிங்க ஆச்சுங்களா. இது ரொம்ப அற்புதமான விஷயம். அது என்ன பண்ணாடைனா நம்ம தென்னை மரத்தில் இருக்கும், கீழே விழுந்துருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு பண்ணாடை எடுத்துகிட்டு வாங்க. அதை அப்படியே துண்டு துண்டாக அப்படியே பொறுன்னு ஆக்கிட்டிங்கன்னா அப்படியே இது மாதிரி ஆகிடும், ஒரு சல்லடை மாதிரி இருக்கும், அதான் பண்ணாடை. அதை வந்து இது சாம்பிராணி கூம்பில் போட்டு கீழே கொஞ்சம் கறி மண்ணெண்ணெய் அதெல்லாம் ஏற்றி அப்படியே லைட்டாக எரிய விட்டு அதுக்கு மேலே பண்ணாடையை போட்டிங்கன்னா லைட்டாக அப்படியே புகை வரும். அந்த புகை வந்து வீட்டுக்குள் காட்டுவது, அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை காட்டுவது ஆச்சுங்களா. பண்ணாடையில் வீட்டுக்குள் வெள்ளிக்கிழமை சாம்பிராணி புகையை போல் காட்டுவது மிகப்பெரிய செல்வ விருத்தியை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பேட் வைப்ரேஷன்ஸ் மற்றபடி இந்த செய்வினை மற்ற பேய் பிசாசு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது எதுவுமே நம்ம வீட்டை அண்டாது. ஆமாம், அது ரொம்ப முக்கியம், கவனம் வச்சுங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தர்மம் நிறைய செய்யுங்கள். ஆமாம், சனிக்கிழமைங்கிறது மிக அற்புதமான ஒரு நாள், சில பேருக்கு மிக மோசமான நாளும் கூட. மற்ற நாட்களை விட சனிக்கிழமை நிறைய பேர் வெறுப்பாங்க, கட்டாயமாக வெறுக்காதீங்க. அதில் தர்மம் பண்ணிட்டு போங்க. ஒரு சில குறிப்பிட்ட காரியங்களை வந்து சனிக்கிழமை சென்னீங்கன்னா ரொம்ப நடக்கும். அந்த நடக்கிறதுக்கு அடிப்படை தர்மம். அதனால் வந்து முடியாத பட்சத்துக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை செல்லும் போதில் தர்மம் செய்துவிட்டு செல்லுங்க. அதாவது சனிக்கிழமை அப்படி செய்யும் போதில் என்னென்ன காரியங்களுக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அது அனைத்தும் வெற்றி அடையும். அதாச்சுங்களா. இது மாதிரி நிறைய வீடியோ பதிவு நாங்கள் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். மக்களுக்கு இதை ஒரு சேவையாகவே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எங்களுடைய சேனல் பவர் ரைட்டர் யூடியூப் சேனல், அதை அடிக்கடி பாருங்கள், நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.